எதிரணியில் அவங்க பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. எல்லா எங்கள் சைடில் இருக்க எல்லா உறுப்பினரையும் கேட்டாச்சு. அமோக வெற்றி, பாண்டவரணி சக்ஸஸ். அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னால் தாங்க முடியாமல் உள்ளே வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேச்சு நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னது கிணற காணாங்கிற மாதிரி நடிகர் சங்கத்தை காணான்னு சொன்னேன், அதுதான். ஆனால் உண்மையில் அந்த கிணறு காமெடி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நெல்லை சிவா தான் ஒரு ஆஃபீஸராக வருவார். அப்போ நான் ஓடி போய் கிணற காணாம் கிணற காணாம் கிணற காணாம் கிணற காணான்னு கத்துவேன். அவர் அந்த இடத்த பார்வையிடுவார். இன்றைக்கி கிணற காணாம்ப, நாளைக்கு ஆறை காணாம்ப, அப்புறம் ஊரை காணாம்ப, அப்புறம் ஒன்றேவே காணான்னு சொல்லுவடா. நீ இருக்க ஊரில் நான் இருக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பூராத்தையும் அவுத்து போட்டு டவுசூராக போயிடுவார். இப்போ கிணற காணான்னு சொன்ன என்னைய 4.5 வருஷமாக ஒன்றை காணாண்டாங்கிறாங்க. இதுக்கு இது பதில் கிடையாது. சரி, ஒன்றை காணான்னா அந்த படத்தில் பினிஷிங் என்ன இருக்குது அதை பாருங்க. போல என்ன காணான்னு ஏன் டைலாகே என்று சொல்லியாச்சு. என்ன காணான்ட்டு அவன் துணிமணியெல்லாம் அவுத்து போட்டு போயிடுவார். அப்போ என்ன காணான்னு சொல்லிட்டீங்க நீங்கள். அப்போ அடுத்து அந்த சீன் தான் உங்களுக்கு. சரி, என்ன காணான்னு அழகாக கை நல்லா செலவு பண்ணி போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவீங்க. 4.5 வருஷம் என்ன காணான்னு. அட வீணா போனவங்களா, என்ன காணா போயிட்டேன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவீங்களே. அங்கே ஒரு புத்திசாலித்தனம் வேணாமா? 1 வருஷத்துக்கு முன்னால் தென்னாலிராமன் படத்தை நீ ஒட்டியிருக்க. 4 வருஷமாக காணான்னவே 1 வருஷத்துக்கு முன்னால் தென்னாலிராமன் ஒட்டியிருக்க. அங்கேயே நீ முட்டாளில் 8வது பையங்கிறத தெரிஞ்சு போச்சா இல்லையா? முட்டா பேரில் 8வது பையன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? நான் அவனும் கஷ்டப்பட்டு ஒட்டிருக்கேன். அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க பையன். அவனை ஒட்ட வச்சது யாருங்கிறத நேற்று மேடையில் ஒருத்தர் சொன்னார். டே சங்கத்தடா உன்னை கூட தாண்டா 4 வருஷம் காணா. இதெல்லாம் பதில். அது ஒருத்தர் சொல்கிறார், தலைவராக இருக்கவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஐயோ திடீர்னு இவ்வளோ நாள் வரலையடா, இவ்வளோ நாள் வராமல் இன்னைக்கு வந்துக்கிட்டு அதை இடிச்சவனே இடிச்சிங்க அதை இடிச்சிங்கன்னு கேட்குறீங்க. நல்லா கூட்டு குடும்பமாக இருந்து எங்களை ஒழிச்சிட்டிங்களா? ரைட்டு. இவ்வளோ நாள் வராமல் இருந்தது நாங்கள். அங்கே கூட்டு குடும்பமாக இருந்தது யார்? வராதவங்க பூரா நாங்கள் வெளியே இருக்கும்போது அங்கே என்ன உங்களுக்கு கூட்டு குடும்பம்? அந்த குடும்பம் வேறு குடும்பம். இங்கே வேறு மாதிரி. அது கட்ட பஞ்சாயத்தில் கல்லா கட்டி ஓடிக்கிடுச்சு. நீங்கள் கல்லாவை பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. கட்டுறதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பாண்டவரணிக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்ச அத்தனை உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம்.